பார்ட்டிகிள், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. இது வந்து என்னன்னா இது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். இது ஆரிஜின் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த பார்ட்டிகிள்ஸ், நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டிகிளுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் r1 வெக்டர்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து என்ன r2 வெக்டர், மூணாவது r3 வெக்டர், நாலாவது r4 வெக்டர், அஞ்சாவது r5 வெக்டர். இப்படி நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றோட மாஸ் வந்து பாருங்க, ஒன்று m1, ரெண்டாவது m2, மூணாவது வந்து என்ன சொல்லலாம் m3 அப்படின்னு வச்சுக்கலாம், நாலாவது m4, அஞ்சாவது m5. இப்படி நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு, இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் சென்டர் வந்து எங்க இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, கேபிட்டல் R வெக்டர்னு சொல்லலாம். சரியா? கேபிட்டல் R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m1 r1 வெக்டர் பிளஸ் m2 r2 வெக்டர் பிளஸ் m3 r3 வெக்டர் பிளஸ் எக்ஸெட்ரா டிவைட் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்க்கான ஃபார்முலா. இதை வந்து ஜென்ரலா எப்படி எழுதலன்னா, இது சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n. i equal to 1 to n னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 1 போடுவோம், செகண்ட் டேர்முக்கு 2 போடுவோம், தேர்ட் டேர்முக்கு 3, அப்படி nth டேர்முக்கு n வரைக்கும் போடுவோம். சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n mi ri வெக்டர் டிவைட் பை டினாமினேட்டர் என்ன இருக்கு, சம்மேஷன் i is equal to 1 to n mi. இப்போ வந்து என்ன கீழே இருக்குல்ல, இது டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறதுனால இதை வந்து டிவைட் பை கேபிட்டல் M அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் என்ன வரும், சம்மேஷன் i is equal to 1 to n mi ri வெக்டர் அப்படின்ட்டு வரும். இதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்க்கான ஃபார்முலா. இதுல கொஞ்சம் எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் இந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பார்ட்டிகிள் சிஸ்டம் இருக்கு. சரியா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பார்ட்டிகிள் இங்க வந்து ஆரிஜின்ல இருந்து இதோட பொசிஷன் வந்து x1, இதோட மாஸ் வந்து m1 வச்சுக்கலாம். ஆரிஜின்ல இருந்து ரெண்டாவது பார்ட்டிகிள் இருக்கு, இதோட பொசிஷன் வந்து x2, இது வந்து m2 வச்சுக்கலாம் இதோட மாஸ். இப்போ இந்த இடத்துல இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும், இது வந்து ஆரிஜின் வச்சுட்டோம்னா இதுக்கு ஃபார்முலா x is equal to, சரியா, சென்டர் ஆஃப் மாஸ் அட் x ஆக்சிஸ் வேணும்னா m1 x1 plus m2 x2 டிவைட் பை m1 plus m2. சரி, இதே மாதிரி y ஆக்சிஸ் வேணும்னா m1 y1 plus m2 y2 டிவைட் பை m1 plus m2 போட்டுக்கலாம். அது எந்த ஆக்சிஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவோட ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் இது. சரியா? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம ஆர்எஸ்கே அகாடமில எவ்ரி இயர் ஜஸ்ட் 35 to 40 டேஸ்ல சின்சியரா படிச்சு நிறைய பேர் எம்பிபிஎஸ் சீட் வாங்கியிருக்காங்க. நான் சரி சார் ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க பிளஸ் 2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க. கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இப்படி ஒரு ராட் இருக்கு. இந்த ராடோட டோட்டல் லெங்த் வந்து என்னன்னா L அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்மால் போர்ஷன் வந்து x, இந்த ஸ்மால் போர்ஷனோட மாஸ் வந்து dm, டோட்டல் லெங்த் ஆஃப் த ராட் வந்து L அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த கேஸ்க்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர் ஆஃப் மாஸ் xcm is equal to integral of x into dm டிவைட் பை integral of dm. லிமிட் என்ன வரும்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, எண்டிங் பாயிண்ட் லெங்த் L ன்னு வச்சுட்டோம்னா integral of 0 to L x into dm டிவைட் பை integral of 0 to L dm அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ வந்து என்ன நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. இப்போ வந்து நிறைய பார்ட்டிகிள்ஸ், இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. சரியா? இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோட மாஸ், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு 4 பார்ட்டிகிள் இருக்கிறப்ப அப்ராக்சிமேட்டா இங்க இந்த இடத்துல இருக்கும். எல்லாமே ஈக்குவல் மாஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கும். இல்லாட்டினா மாஸ் டிஃபர் ஆச்சுன்னா அந்த ஃபார்முலா அப்படி எங்க மாஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, சென்டர் ஆஃப் மாஸ் டிபெண்ட்ஸ் ஆன், சென்டர் ஆஃப் மாஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ். இதுல நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, இந்த பார்ட்டிகிள்ஸோட மாஸ் வந்து என்ன அப்படிங்கிறது இதை டிபெண்ட் பண்ணி இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது எப்படி இருக்கும்னா, பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகிள். இப்போ ஆரிஜின்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சரியா, பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். சரியா? மூணாவது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா,
ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ். சரியா, ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ். சரியா, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இம்பார்ட்டன்டா 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், இந்த பார்ட்டிகல்லாம் இருக்குல்ல ஒவ்வொன்றோட மாஸ் என்ன இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆரிஜின்ல இருந்து இதோட பொசிஷன் என்ன, இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்னொன்று ஒரு பார்ட்டிகிளுக்கு இன்னொரு பார்ட்டிகிளுக்கு இருக்கக்கூடிய இந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த 3ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, இப்போ சென்டர் ஆஃப் மாஸை பற்றி சிம்பிளா ஒரு ஃபார்முலா, அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 2 persons of masses 55 kg and 65 kg are at the opposite ends of the boat. இந்த ப்ராப்ளம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா, அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமும் கிளியரா பாருங்க. நாம வந்து என்ன சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி ஜென்ரலா ஒரு ஐடியா சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து என்ன பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா ரிலவெண்டா ப்ராப்ளம் கேட்கும்போது இந்த ஐடியாலஜியை அங்க அப்ளை பண்ணலாம். சரியா, அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்க 2 persons of masses 55 kg and 65 kg respectively are at the opposite ends of the boat. The length of the boat is 3 meter and weighs 300 kg. இப்போ வந்து பாருங்க ஒரு போட், சரியா, ஒரு போட் இருக்கு. இந்த போட்டோட லெங்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த போட்டோட லெங்த் எவ்வளவு, 3 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்த போட்டோட மாஸ் எவ்வளவுனா 100 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு பர்சன் இருக்காங்க. சரியா, இங்க ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்களோட மாஸ் வந்து என்ன 55 kg. இங்க ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்களோட மாஸ் எவ்வளவுனா 65 kg. If the boat in still water, if the boat is in the still water, the center of mass of the system shifts by, பாருங்க, the 55 kg man walks up to 65 kg and sits with him. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து அப்படியே நடந்து போய் இந்த இடத்துல போயிட்டு இங்க கூட போய் உட்காந்துக்கிறாங்க. சரியா, இப்போ இந்த 55 kg பர்சன் என்ன பண்றாங்க இந்த இடத்துக்கு போயிடறாங்க. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இஃப் த போட் இஸ் இன் ஸ்டில் வாட்டர் த சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஷிஃப்ட் பை. அப்போ போட் வந்து என்ன இருக்கு, ஸ்டில் வாட்டர்ல இருக்கு. ஸ்டில் வாட்டர் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா இந்த போட் வந்து என்னன்னா தண்ணி ஓடல. சரியா, ஒரு ஸ்டாட்டிக் வாட்டர், ஒரு ஏரி மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த போட் இருக்கு. அப்ப ஏரி மாதிரி லேக் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து என்னன்னா தண்ணி வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதான் சொல்றாங்க போட் இஸ் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே ரிவர் அப்படின்னு என்ன ஆகும், வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அப்ப வந்து என்னன்னா அதை கேட்கல இவங்க. இப்ப வந்து என்ன ஒரு போட் வந்து ஸ்டில் வாட்டர்ல இருக்கு. அந்த போட்டோட லெங்த் எவ்வளவுனா 3 மீட்டர், போட்டோட மாஸ் 100 kg. அதுல ஒரு பர்சன் 55 kg ஒரு எண்டில் இருக்காங்க, இன்னொரு பர்சன் வந்து 65 kg ஆப்போசிட் எண்டில் இருக்காங்க. சரியா, இப்ப என்ன பண்றாங்க, இந்த 55 kg பர்சன் அப்படியே போயிட்டு இங்க 65 kg பர்சனோட கூட போய் உட்காந்துக்கிறாங்க. சரியா, அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பர்சன் என்ன பண்றாங்க, இங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி உட்காந்துக்கிறாங்க. சரியா, உட்காந்துக்கும் போது நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு சிம்பிளான கொஸ்டின் இது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல, இந்த சிஸ்டம்குள்ளதான் வந்து இந்த பார்ட்டிகளோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. இது வந்து பாருங்க வெளியில இருந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. இங்க வந்து என்னன்னா ஒருத்தர் இங்க இருந்து இங்க போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சிஸ்டம்குள்ளதான் வந்து இவங்க மாறிக்கிறாங்க. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சென்டர் ஆஃப் மாஸ் வில் நாட் சேஞ்ச், the center of mass shifts by 0. சரியா, இந்த மாதிரி கேஸ்ல வந்து என்ன within the system எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல, the particle changes its position within the system. சிஸ்டம்குள்ளேயே அந்த பார்ட்டிகல் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட், two particles which are initially at rest move towards each other under the action of their internal attraction. If their speeds are v and 2v at any instant, then the speed of the center of mass of the system will be. இப்ப ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இன்னொரு ஒரு பார்ட்டிகல் இருக்கு. two particles which are initially at rest. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் பார்ட்டிகல்னு வச்சுக்கலாம்.
தேர் இனிஷியலி அட் ரிஸ்க். ஸ்டார்டிங் ரிஸ்க் தான் இருக்கு. மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் அன் இன்டர்னல் அட்ராக்ஷன். இந்த ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய இன்டர்னல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால இது வந்து என்ன ஆகுது, ஒன்னு பார்த்து கிட்ட வருது. இஃப் த ஸ்பீட்ஸ் ஆர் v and 2v at any instant, அப்ப எந்த ஒரு இன்ஸ்டன்ட் இதோட ஸ்பீடு வந்து என்ன vன்னு வச்சுட்டோம்னா இதோட ஸ்பீடு வந்து என்ன 2v அப்படிங்கிறது இருக்கு. தென் த ஸ்பீட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் வில் பி. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் எப்படி இருக்கும், 2vயா 0வா 1.5vயா இல்ல vயா அப்படிங்கறத கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா, இங்க வந்து பாருங்க இந்த வேர்ட்ஸ் போன கொஸ்டின் புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா இதை ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, என்ன டியூ டு இன்டர்னல் அட்ராக்ஷன். எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, இன்டர்னலா தான் அது அட்ராக்டிவ். இன்டர்னல் அட்ராக்ஷன் ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல தான் ரெண்டு கிட்ட வருது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்க போறது இல்லை. சென்டர் ஆஃப் மாஸ்ல சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும், 0 தான் இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா ஸ்பீடுங்கிறது இருக்கும். இங்க சென்டர் ஆஃப் மாஸ்ல சேஞ்சஸ் இருக்க போறது இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறது வந்து என்ன, ஒரு இன்டர்னல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இன்டர்னல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ்ல எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்காது. சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா நமக்கு ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி வாட் எவர் மேபி இட் வில் பி 0. சரியா, அப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன 0. புரியுதா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நீங்க 1 by 1 அப்படியே பொறுமையா பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இதே மாடல்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஆர்எஸ்கே அகாடமில எவ்ரி இயர் ஜஸ்ட் 35 to 40 டேஸ்ல சின்சியரா படிச்சு நிறைய பேர் MBBS சீட் வாங்கியிருக்காங்க. நான் சரி சார் என்னோட ஃபாதர் பேசுகிறேன். 45 days தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். நீங்க +2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.